லட்சுமி, அழாம விஷயத்தை சொல்லு. ஐயா, பெரியசாமி மகன் என் மகளை விருப்பப்பட்டு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. 2 மாசம் கூட சரியா வாழலையா. வாழா வெட்டியா திருப்பி அனுப்பிச்சிட்டாரு. இப்ப அவர் மகனுக்கு வேற இடத்துல கல்யாணம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காரு. பெரியசாமி, உன் மகன் ஆசைப்பட்டு தான் லட்சுமி மகளை கல்யாணம் பண்ணிக்கிட்டான். இதுக்கப்புறமும் அவனுக்கு வேற கல்யாணம் பண்ணி வைக்கணும்னா எப்படியா? ஏன் தகுதிக்கு இங்க வந்து பேசுறேன்னா அது உங்களுக்கு கொடுக்குற மரியாதை. என் பையன் வேணும்னா தகுதி இல்லாத வசதி இல்லாத ஒரு அனாதைய பொண்டாட்டியா ஏத்துக்கலாம். ஆனா நான் அவளை என் வீட்டு வேலைக்காரியா கூட ஏத்துக்க மாட்டேன். என்னடா பெருசா அந்தஸ்து பத்தி பேசுற? 20 வருஷத்துக்கு முன்னாடி அந்த மாரிமுத்து உனக்கு பொண்ணு கொடுக்கலன்னா நீங்க வந்து இருக்க முடியுமா? பெருசா அந்தஸ்து பத்தி பேச வந்துட்டான். இத பாரா, அந்தஸ்துங்கிறது பணங்காசுல வருது இல்லடா, பண்புல வருது. வீட்டுக்கு வர போற பொண்ணு பண்புள்ளவளா, குடும்பத்தை கட்டி காக்கிறவளா இருக்கணும். லட்சுமி பொண்ணுக்கு என்னடா குறைச்சல்? மரியாதையா உன் பையனை அந்த பொண்ணை கூட்டிக்கிட்டு போய் குடும்பம் நடத்த சொல்லு. அவங்க இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்புறம் பெத்தவங்க எதுக்கு? தப்புதான்யா, நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா 2 பேரும் நல்ல பிள்ளைங்க, அவங்கள சேர்த்து வைக்கிறதுல என்ன தப்பு? இத பார், உன் நிலைமை நான் இருந்தா கூட அதைத்தான் செய்வேன். அப்படித்தான் செய்யணும். ஐயா, நீங்க சொல்ற மாதிரி அவங்க 2 பேரும் நல்லா இருக்கட்டும். இனிமே நான் அவங்களுக்கு இடைஞ்சலா இருக்கவே மாட்டேன். என்ன மன்னிச்சிருங்க. இது 1000 காலத்து பயிர். அவங்க நல்லபடியா வாழறதுக்கு நாம துணையா இருக்கணும். உன் பொண்ணு அனுப்பி வைமா. போமா, நல்லபடியா இருக்கு. யோ, வண்டியை சீக்கிரமா ஓட்டியா. ஹாய் ஹாய் ஹாய். யோ, ஓயாங்களே. அம்மா கத்தாதீங்க, மாடு மிரண்டற போகுது. யோ, அதெல்லாம் ஒண்ணு ஆவாதியா, நீ பத்தி ஓட்டு. யோ, இல்லங்கம்மா, இது ஏர் மாடு, அதனால சொல்றேன். அது என்ன மாடா இருந்தா என்ன? ஓட்டு, நீ பத்தி ஓட்டு. ஏய், ஓட்டு, சீக்கிரம் சீக்கிரம். ஐயோ, ஏறு மட்டை ஏறுல தான் புட்டணும், வண்டி மட்டை வண்டி தான் புட்டணும். உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க வண்டிக்காரனை இப்படி போட்டு அடிப்ப? அடிச்சதை விட்டேன்னு சந்தோஷப்படு. வண்டியா ஓட்டுறான் வண்டி. ஏய், இது எங்க வண்டி, நாங்க எப்படி வேணாலும் ஓட்டுவோம். அது கேட்க நீ யாரு? அடி, இத கத்துறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும். என்ன நீ ஏத்து பேசுற? நான் யார் தெரியுமா? ஒரு பொருளாங்க தூரம் இருந்தாலும் கரெக்டா சொல்லுவேன். நீ பொம்பளைன்னு. பொம்பளை தானே? நான் பொம்பளைங்கிறது மட்டும்தான் உனக்கு தெரியும். ஆனா இந்த ஊரு பெரியவர் மகங்கிறது உனக்கு தெரியுமா? பாத்துக்கிறேன். பாரு, நல்லா பாரு. பின்னாடி பாரு, முன்னாடி பாரு. பாத்துட்டியா? போடி. பப்புத்தா புருஷன் பண்ணாடி வந்துருவான்னு சொல்ற. என்னடா கூத்த வச்சிட்டு இருக்கீங்க? பல்லக்கலையில ஊத்து போடுங்க நாய. என்ன கேன போச்சான்னு நினைச்சிட்டியா? ரேஞ்ச் தெரியுமாடா? ரேஞ்ச பத்தி அப்புறம் பேசுவியாமா? முதல்ல லுங்கி அவுத்துடு. ஐயோ வணக்கம். நோ என்னது போலீஸ் ஸ்டேஷன் உட்காந்துருக்கானுங்க? தேங்காய் திருடிட்டானுங்களா? டேய், என்ன தைரியம் உங்களுக்கு? நம்ம தோட்டத்துல வேலை செய்யறவனுங்கண்ணா, அவனுக்கு போய் உதைக்கிறீங்க. சம்பளம் கொடுக்கணுமா? ஏண்டா, சம்பளம் தான் கொடுத்தாச்சல்ல. அது போன மாசம் சம்பளம்ண்ணா. இப்போதைக்கு வந்தானுங்க. அவன் இந்த மாசம் சம்பளம் கொடுக்கணும்ல. இந்த மாசம் கொடுக்கணுமாக்க? கொடுக்க வேண்டாமாக்க? மாதிரிப்பா, இதெல்லாம் எனக்கு தெரியாம இல்ல. நீ விவரமா இருக்கிற இல்ல தெரிஞ்சுக்க செக் பண்ண. நாங்கெல்லாம் வேக்கானமா தான் இருக்கிறேன். நீங்க காத்துலயே வெண்ணெய் எடுத்துவீங்கல்ல. நோனாயும் பேசிட்டேன். டே ராமசாமி, கொஞ்சம் வீசிக்கிட்டு வா. அண்ணா நெஸ் நெஸ்மா எடுத்து போட்டீங்க. எவ்வளவு தரணும்? 300 ரூபாங்க. ஆமா, போன மாசம் எதுக்கோ எங்கிட்ட கொஞ்சம் பணம் கடை வாங்கினானே. அவன் ஜம்சருக்கு உடம்பு சரியில்லைங்கண்ணா. எவ்வளவு ரூபா? 140ங்க. அதுக்கப்புறம் எதுக்கோ வாங்கினானே? அவன் குழந்தைய குத்து வச்சு சீருக்கு வாங்கினானே இல்லைங்க. அது எவ்வளவு ரூபா? 80 ரூபாங்க. கொடுத்துடலாம். அவன் குழந்தைக்கு மொட்டை அடிக்க வாங்கினது என்னதாச்சு? இது முதல்ல சொல்லி தொலைக்க தனியா நீங்க சொல்ல விட்டீங்க. அனுப்பு. போவானா இவனுக்கு அறிவு இருக்கா உனக்கு? பாரு, போகும்போது சும்மா அனுப்புறா. கொடுத்து அனுப்பு. இன்னைக்கு நரி மூஞ்சில முடிச்சு போட்டோம்.
இருக்கிற மாதிரி சரி அந்த மஞ்சமாக்கான வர சொல்றேன். டேய் மஞ்சிமாக்கா எனக்கு கூலி வேணாமுங்க, ஆளை விடுங்க சாமியோ. ஓடி போயிட்டானுங்கண்ணா. ரோடு பாத்தீங்களா? எப்படியோ போயிட்டான்ல, விடு நமக்கு லாபம் தான். குழப்பங்க. ஆமா என்ற மகன் எங்க? அவர் எங்கேயாச்சும் மானை விரட்டிட்டு போயிருப்பாருண்ணா. வயல்ல மாடு மேய்ரோய். ஐயா வணக்கமுங்க. வாங்க வாங்க. என்ன தர்மகர்த்தா, திருவிழாவுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சா? என்னங்க பூசாரி பெரியவர் கேக்குறாருல்ல, எல்லாத்தையும் விவரமா சொல்லுங்க. ஐயா 18 பட்டிக்கு தப்படிச்சு சொல்லியாச்சுங்க. மேளதாளத்துக்கும் சொல்லியாச்சுங்க. கருப்புசாமி பூஜைக்கு தட்டப்புடலாம் ஏற்பாடு பண்ணியாச்சுங்க. திருவிழாவை பொறுத்த வரைக்கும் யாருக்கும் எந்த குறையும் இருக்கக்கூடாது. ஊருக்காரங்க இஷ்டப்படியே எல்லாம் ஏற்பாடு பண்ணுங்க. பணத்தை பத்தி கவலைப்படாதீங்க. ஊர்ல விளைச்சல்லாம் எப்படி? அம்மாவுமா இருக்கியா? வரையா கும்பிடுறங்க ஐயா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்க ஐயா உங்க புண்ணியத்துல. யாருமா இவங்க? இது என் பேரன், இது என் பேத்தி. ஐயா கும்பிட்டுக்க. வணக்கம் ஐயா. ஐயா இந்த ஊருக்கு பொழப்ப தேடி வந்திருக்கோம். என் பேரனுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க ஐயா. கண்டிப்பா தரேன். ஏன்பா உன் பேர் என்ன? ஐயா என் பேர் செல்வம், என் தங்கச்சி பேர் செல்விங்க. தம்பி நாளைக்கு என்ன வீட்டுல வந்து பாரு. சரிங்க ஐயா. பூஜைக்கு நேரம் ஆயிடுச்சு, வாங்க போலாம். சரிங்க ஐயா. ஐயா நான் எரிசோறு வேலையை ஆரம்பிச்சுட்டுங்களா? சந்தோஷமா ஆரம்பிங்க. பூஜை முடிஞ்சு போச்சு, எல்லாரும் கலைஞ்சு போங்க. ஏமாமா பூஜை தான் முடிஞ்சிருச்சுல்ல, பூசாரிக்கு எதுக்காக காத்துக்கிட்டு இருக்கீங்க? வீட்டுக்கு போலாம்ல. ஒருங்க மாப்பிள்ள, ஏன் மாப்பிள்ள அவசரப்படுறீங்க? பூசாரி வந்து எரிசோர சாமி ஏத்துக்கிச்சுன்னு சொன்னாதானே நமக்கு நிம்மதியா இருக்கும். நானும் ரொம்ப நாளா கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த எரிசோர்னா என்ன மாமா? இதுக்கு தான் உங்க பொண்ணை உள்ளூர் மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணுங்கிறது. வெளியூர் மாப்பிள்ளைக்கு கொடுத்துருந்ததுனால தானே விவரம் புரியல. மாப்பிள்ள, எரிசோறுனா என்ன தெரியுமா? வருஷத்துக்கு ஒரு தடவை திருவிழா நடக்கும். ஊர்ல உள்ள அத்தனை பேரும் ஒன்னா சேர்ந்து அன்பா வாசமா பொங்க வச்சு ஒருபடி சாதத்தை சாமிக்கு முன்னால போடுவாங்க. அன்னைக்கு ராத்திரி பூசாரி வந்து அந்த சாதத்தை எல்லாம் ஒண்ணு சேர்த்து கருப்பு சாமிக்கு பலி கொடுத்த ஆட்டு ரத்தத்தை அதுல கலந்து ஒருபடி சோற கருப்பு சாமிக்கு முன்னால மேல எரிவாரு. அந்த சாதம் அப்படியே மறைஞ்சிடும். அதனால ஊர் உலகத்துல நல்லது நடக்கும்னு அர்த்தம். அப்படி சோறு மறையலன்னா? அப்படி அந்த சோறு மறையலன்னா ஊர் உலகத்துல ஏதோ தப்பு நடந்திருக்குன்னு அர்த்தம். அதோ பூசாரியா வந்துட்டாரு. இந்த வருஷமும் கருப்புசாமி எரிசோறு ஏத்துக்குச்சு. நீங்கெல்லாம் சந்தோஷமா போங்க.